சேராடுகளே. அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். காடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா? காடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா? பாடுபட்டேன் அதற்காகவுமே, தேடுவோர் யார் என் நாடுகளை? பாடுபட்டேன் அதற்காகவுமே, தேடுவோர் யார் என் நாடுகளை? மந்தையில் சேராடுகளே, எங்கிலும் கோடி கோடி உண்டே, சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே, தேடுவோம் வாரீர் திருச்சபையே. மந்தையில் சேராடுகளே, அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு, என்னை அங்கு சொல்ல இங்கு ஆட்கள் வேண்டும். சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு, என்னை அங்கு சொல்ல இங்கு ஆட்கள் வேண்டும். அழைப்பு பெற்றோர் யாரும் புறப்படுவீர், இது ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படிவீர். அழைப்பு பெற்றோர் யாரும் புறப்படுவீர், இது ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படிவீர். மந்தையில் சேராடுகளே, எங்கிலும் கோடி கோடி உண்டே, சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே, தேடுவோம் வாரீர் திருச்சபையே. மந்தையில் சேராடுகளே, எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும். எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும். என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், அதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும். என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், அதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும். மந்தையில் சேராடுகளே, எங்கிலும் கோடி கோடி உண்டே, சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே, தேடுவோம் வாரீர் திருச்சபையே. மந்தையில் சேராடுகளே, அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். இன்று நாம் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த யோவான் எழுதிய 2ஆம் நிருபத்தை நம்முடைய தியானத்திற்காக அதன் மையமாக எடுத்திருக்கிறோம். வேதாகமத்தின் மிக சுருக்கமான சின்ன புத்தகங்களில் இதுவும் ஒன்று. அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதிய 2ஆம் நிருபம் 13 வசனங்கள் தான் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் மிக முக்கியமான ஒரு போதனையை ஒரு யோவான் ஆண்டுடைய உள்ளான கடவுளுடைய திருத்திட்டத்தின்
அவருடைய அப்போஸ்தலராக இருந்தார். ஏறத்தாழ 90 வயது வரைக்கும் வாழ்ந்ததாக சரித்திர குறிப்பை சொல்லுகிறார்கள். இருக்கிற எல்லா அப்போஸ்தலர்களில வயது முதிர்ந்தவராக இவர் மட்டும்தான் கொடுங்கோல் உபத்திரவத்திற்கு தப்பி தனிமையான தீவு ஒன்றில் விடப்பட்டு இயற்கையான மரணத்தை அடைந்திருக்கக்கூடும் என்று ஆய்வுகள் கூறுவதாக கூறுகிறார். அப்படி கடவுளின் திட்டத்தை இந்த பூமியில நிறைவேற்றுவதற்காக அவர் எழுதியிருக்கிற இந்த 2ஆம் இந்த நிருபம் சபைக்கு, அம்மாள் என்று அழைக்கப்படுவது சபையாக இருக்கலாம், அவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவது இந்த சபைக்கு ஆண்டவர் தந்த விசுவாசிகள் அல்லது இளம் திருச்சபைகள் என்று இருக்கலாம் என்றும், மூப்பனாகிய யோவானுடைய கடிதமாகவோ அல்லது விட்டால் அவருடைய நடத்தலின்படி எழுதப்பட்ட ஒரு மூப்பருடைய கடிதமாகவோ இருக்கலாம். என்ன சொல்லுகிறது? சத்தியம் வழுவாதபடி வாழும் சபையாக வாழ்வதற்கு வாழ்த்து என்று வாழ்த்துகிறார். உண்மையான சத்தியத்தை ஏற்று வாழுகின்ற சமுதாயமாய், சபையாய், ஏக்கமாய், ஊழியமாய், ஒரு சின்ன சமூகமாய், விசுவாச சமூகமாய் வாழ்வதை கண்டு அவர் ஊக்கம் பெறுவதாக வேதவசனம் கூறுகிறது. 1ஆம் நூற்றாண்டில் இப்படிப்பட்ட ஒரு நிலை என்றால் 21ஆம் நூற்றாண்டில் அப்படியே நிலை. சின்ன சின்ன சமூகமாய் நம்முடைய நாட்டில் மட்டும் 7 லட்சம் சபைகள் இருக்கிறது ஆய்வுகள் படி. இந்த பட்டணத்தில் மட்டும் ஏறத்தாழ 6000 வெளி தெரிகின்ற பெரிய சபைகள் இருக்கிறது. அதை தவிர்த்து சின்ன சின்ன சபைகள் 24 இஸ்லாமிய சமுதாயங்கள் வெளி தெரியாத விதங்களில் அவர்களாகவே அவர்கள் எல்லைகளில் நின்று ஆண்டவரை ஆராதிப்பதாக இந்த பட்டணத்தில் ஒரு ஆய்வு கூறுகிறது. இவைகள் எல்லாவற்றிலையும் யோவான் அப்போஸ்தலனாய் அதை பார்க்கும்போது கடவுள் அவருக்கு தந்த ஒரு ஊக்கம் பாருங்க. அவர்களை பார்த்து நான் நேசிக்கிறேன், என் அன்பு கொண்டு அவர்களை நேசிக்கிறேன் சொல்லிட்டு, சத்திய நிமித்தம் நீங்கள் வாழ்வதனால சத்தியத்தை அறிந்திருக்கிற யாவருக்கும் நான் சொல்லுகின்ற வார்த்தை, இரக்கம் உங்களுக்கு உண்டு, சமாதானம் உங்களுக்கு உண்டு, அப்படியே நீங்கள் வாழ்ந்து பெருகுவீர்கள். பிதாவாகிய தேவனாலும் பிதாவின் குமாரனாக இருக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் சத்தியத்தோடும் அன்போடும் கூட உங்களோடு கூட இருப்பதாக என்று வாழ்த்துகிறார். அந்த கிருபை கொண்டு இன்றைக்கு காலையில், மாலையில், இரவில் கடவுள் நமக்கு தருகின்ற அந்த கிருபை கொண்டு, இரக்கம் கொண்டு, அமைதி கொண்டு, சமாதானம் கொண்டு நம்மை நடத்துவாராக. எப்போ நடத்துகிறார்? வசனம் சொல்கிறது, சமரசம் இல்லாத ஒரு வாழ்வை நாம் ஆண்டவர் பெயரில் கொண்டிருந்த அன்பினால வாழும்போது இந்த சமாதானம், இந்த சாந்தி, இந்த கிருபை என்னில் எல்லா அன்போடும் உண்மையோடும் இருக்கும்போது, பிதாவில் நான் பெற்ற கற்பனையின்படி உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை கண்டு மிகவும் சந்தோஷப்படுகிறேன். அப்போ சத்தியத்திலே நடக்காமல் இருக்கும்போது இதை பார்க்கிற அப்போஸ்தலருக்கு ஒரு கிளேசம் ஏற்படுகிறது. சமரசம் இல்லாத ஒரு வாழ்வை வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது இல்லையா? ஆதி முதல் கேட்டது தான் அந்த அன்பு. இது புதிதானதல்ல. ஒருவர் பேரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பது இது புதிதான கட்டளை அல்ல. ஏதோ யாரோ ஒருத்தர் புரியாத, புதிரான, நடைமுறைக்கு ஒவ்வாத ஒரு கட்டளையாக அன்பு கூறுவதை பற்றி நான் சொல்லலை. இதை அப்படியே விட்டுவிட்டு இயேசுவை, மாம்சத்தில் வந்த கிறிஸ்துவை, உலகத்தில் தோன்றியிருக்கிறார் என்றெல்லாம் நான் பேசுவேன் என்றால் வஞ்சகனும் அந்தி கிறிஸ்தவனுமாய் இருக்கிறேன். ரொம்ப உண்மை இல்லை?
யெகோவா விட்னஸ் என்று ஒரு குழுவினர் இருக்கிறார்கள். அவர்களைப் போல ஒருவரோடு ஒருவர் பழகுவதற்கு, நம்முடைய வீடுகளுக்கு வருவதற்கு யெகோவா தான் கடவுள், இயேசு கடவுள் அல்ல, கிறிஸ்து கடவுள் அல்ல என்று நாம் பயன்படுத்துகின்ற வேதாகமத்தையே பயன்படுத்தி முழுக்க முழுக்க திரித்து கூறுவதற்காக இந்த சகோதரர்கள் எடுக்கிற பிரயாசத்தை பார்த்தா பரவசமாக இருக்கும். அவங்க நம்ம வீட்டுக்குள்ள, நம்முடைய இதயத்துக்குள்ள, நம்ம குடும்பத்துக்குள்ள, நம்ம உறவுக்குள்ள எவ்வளவு வேகமாக வந்து விடுவார்கள். அவர்களோடு கூட அப்படிப்பட்ட தவறான போதனைகளோடு கூட அளவும் சமரசம் வேண்டாம் என்று போதகர் அப்போஸ்தலனாகிய யோவான் மூலமாக பெறுகிறோம். சத்தியத்தில் வாழ்வதால் நிறைந்த சந்தோஷம், அதை காண்பதில்லை, கேட்பதில்லை அதிக சந்தோஷம், அந்த கிருபையில் பெருகுவதில்லை எனக்கு அதிக சந்தோஷம். ஆனால் சிலருக்கு வாழ்த்துதல் கூட சொல்லிவிடாதிருங்கள். அவர்களை உங்கள் எல்லையில் அனுமதியாதிருங்கள். உபதேசத்தில், இந்த உபதேசத்தில் நிலைத்திருப்பதற்காக நமக்கு ஆண்டவர் அருள் இருப்பதினால் மற்ற காரியங்களில் கவனமுள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லுகிறார். சபையில் இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டினுடைய வெகு அழகான வளர்ச்சியில் ஏறத்தாழ 10 கோடி கிறிஸ்தவர்கள் சொல்லி தெரியாமல், ஆய்வு செய்து ஆய்வு இல்லாமல் சொல்லப்படுகின்ற இந்த 10 கோடி மனிதர்களில் திரளானவர்கள் தனிப்பட்ட விதத்தில் ஆழமாய் தொடப்பட்டு மாற்றம் பெற்ற ஆண்டவருடைய பிள்ளைகள். அவர்களை ஆயிரமான பேருடைய வாழ்வுக்கு, அவருடைய மாற்றத்துக்கு எங்களில் சிலர் காரணமாக இருந்தோம். நான் காரணமாக இருந்தேன். என்னோடு கூட ஆண்டுடைய ஊழியத்தை செய்வதற்கு கல்கட்டாவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அஸ்ஸாமுக்கு என்னுடைய சகோதரனை அழைத்து சென்றார். அங்கே ஒரு அண்டர் கிரவுண்ட் ஆர்மி இருந்தது. ஒரு இனம் இன்னொரு இனத்துக்கு விரோதமாக சண்டையிடும். அந்த சண்டையிடுகின்ற அந்த மக்கள் போராட்ட உள்ளூர் ஆர்மிக்கு இந்த லுத்தரன் திருச்சபையின் இளைஞர்கள் அநேகர் இந்த குறிப்பிட்ட எண்ணத்துக்கு எதிராக நாங்கள் போராடுகிறோம் என்று தங்களுக்கென்று ஒரு பெயரை வைத்து அந்த அந்தரங்கத்தில் போய் நின்று வெடி மருந்துகள் உருவாக்குவது, துப்பாக்கிகள் உருவாக்குவது என்று பல்வேறு விதமான துறைகளை வைத்து அந்த அந்தரங்க எல்லைகளில் அண்டர் கிரவுண்ட் ஆர்மியாக வாழ்ந்து கொண்டிருந்தான். நான் சொல்கிறது ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பாக. இங்கே ஒருவரை சந்திக்கணும்னு சொல்லி அந்த அந்தரங்க எல்லைக்கே கடவுள் எங்களை அழைத்து சென்றார். அவரை பார்த்து பேசணும். மூட்டையாக அவருடைய பணம் இருக்கிறது, மூட்டையாக புதிய வாகனங்கள் இருக்கிறது. உலகமெங்கும் இருக்கிற இந்த அந்தரங்க எல்லைகளில் இருக்கிற போராட்ட குழுவிற்கு பணம் வருகிறது. தவறாகவோ தவறு அல்லாமலோ வழி தெரிந்தோ தெரியாத விதங்களிலே பணம் வருகிறது என்பதெல்லாம் புரிந்து கொண்டோம். ஆனால் மனதில் கலக்கமும் திகிலும் பயமும் அக்கிரமத்தின் எல்லையில் இருக்கிறோமே என்கிற ஒரு எண்ணமும் அவனை சார்ந்திருக்கிற இளைஞர்கள் மத்தியிலையும் நிறைவாக இருந்தது. இப்போது என்னோடு கூட பணி செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் 30 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் அவரை சந்திக்கும் போது முகம் கருத்து போய் இறுகி போயிருக்கும். இயல்பாக சிரிக்க தெரியாது. நான் அவருடைய திருச்சபையின் போதகராக அவரிடத்துல நான் போய் நிற்கிறேன். நடுங்குகிறார், திகைக்கிறார். அவரை கொஞ்சமாக பேசி அந்த அந்தரங்க எல்லையிலிருந்து சபைக்கு அழைத்து வந்து, பிறகு அந்த பட்டணத்திலிருந்து நாங்கள் வாழ்ந்த பட்டணத்துக்கு அழைத்து வந்து எங்கள் வீட்டில் வைத்து எங்கள் குடும்பத்தின் ஒரு உறுப்பினராக வாழ்ந்து ஒரு இறையியல் படிப்பிற்கு அவரை அனுப்பி, அவருக்கு அந்த அந்தரங்க எல்லையிலே வாழ்ந்து கொண்டிருந்த இன்னொரு இளம் யுவதியை கடவுளின் திட்டமாக திருமணத்தில் கண்டுபிடித்து, இப்போது அவளுக்கு ஒரு குழந்தை, 3 பேராக வல்லமையான ஒரு ஊழியத்தை
அழகாக கிழக்கு இந்தியாவில் செய்து வருகிறார்கள். அந்த அண்டர் கிரவுண்ட் போராட்ட குழுவினுடைய ஒரு பிரிவின் இயக்குனராக, தலைவராக இருந்தார். அப்போது இருந்த முகமும் இப்போது அவரிடத்தில் காணப்படுகின்ற முகமும் அப்படி முற்றிலும் வித்தியாசமான முகம். பளபளவென்று இப்போது பழிச்சிடும். கள்ளமறியாத ஒரு ஒரு அன்பு இப்போது இருக்கும். ஒரு முறை நாங்கள் அலுவலகத்தில் இருக்கும்போது அவருடைய நண்பர் நாங்கள் வாழ்ந்த அந்த பட்டணத்துக்கு வந்து அவரை சந்திக்க வந்தார். அவர் வந்து அந்த ஆரம்ப காலத்தில் அவரை கொஞ்சம் பாதுகாப்பாக நாங்கள் வைத்திருப்போம். ஏன்னா அது ஆபத்தான எல்லையில் அவர் வாழ்ந்ததுனால ஆபத்தான மனிதர்கள் அவரை திடீரென்று வந்து சந்திக்கக்கூடாது என்று பேசி கொண்டிருப்போம். திடீரென்று கூப்பிடுறாரு. முழு நல்ல மாடர்ன் மோட்டர் பைக் ஒன்று கொண்டு வந்திருக்கேன், நீ வச்சுக்கோ. உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ வச்சுக்கோ, திரும்ப நம்ம வேலைக்கு வந்துடு. நம்ம எண்ணத்தை வாழ வைக்கணும்னா அந்த எண்ணத்தை அழிக்கணும். அந்த எண்ணத்தை அழிக்கணும்னா நீ ரத்தம் சிந்துவதற்கு, துப்பாக்கி சுடுவதற்கு, வெடிமருந்து தயாரிக்கிற அந்த தொழிற்சாலைக்கு திரும்பவும் நீ இயக்குனரா, தலைவனாக வரணும் என்று கேட்கிறார். எனக்கு சொல்லப்பட்டது, நான் பாய்ந்து அடங்கிட்டோம். அப்புறம் வந்த நண்பரையும் இவருடைய சாட்சியை சொல்லி, ரத்தம் சிந்துவதால் அல்ல, அடிமட்டத்து அந்தரங்க எல்லைகளில் நின்று மனிதர்களை அழிப்பதற்காக அல்ல, கடவுள் அவருடைய அன்பு கொண்டு, தியாக அன்பு கொண்டு, ஒருவரில் ஒருவர் அன்பு கொள்ள, நியாயம் வேண்டும், நீதி வேண்டும், உண்மை வேண்டும், யதார்த்தம் வேண்டும், நடைமுறை வேண்டும், அவர்கள் மத்தியில் கடவுள் அதை செயலாற்றுவதற்காக அன்பு கொண்டு பணியாற்ற வேண்டும், தொண்டு செய்ய வேண்டும். நான் என்னுடைய அணியில் இப்போது அந்த இனத்தை சார்ந்த அநேகர் இருக்கிறாங்க. நாங்கள் அண்ணன் தம்பியாக பழகுகிறோம், அக்கா தங்கையாக பழகுகிறோம். எங்கள் பிள்ளைகளை அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்கிறார்கள், அவர்கள் பிள்ளைகளை எங்கள் பிள்ளைக்கு ஏற்கிறோம். இந்த அழகான நிலை முழு அஸ்ஸாமுக்கு வரும், ஜார்க்கண்டுக்கு வரும், இந்த பிராந்தியங்களில் இருக்கிற இந்த பள்ளி தீர்க்கிற எல்லைகளுக்கு வரும் என்று ஒருவரில் ஒருவர் அன்பு கூற. இது புதிதான கட்டளை அல்ல, இதுதான் அடிப்படையான கட்டளை. கிறிஸ்து தம்முடைய திருத்திட்டத்தை இந்த பூமியில நிறைவேற்றும் போது அளித்த மிக முக்கியமான ஒரு சத்தியம் அது. யோவான் இதை புதிய ஏற்பாட்டில் 37 முறை கூறுகிறார் என்று சொல்வார்கள். இந்த இடத்துல 5 முறை திரும்ப திரும்ப கூறுகிறார் இந்த சத்தியத்திற்கு. என்னை ஒப்பு கொடுத்து, உண்மைக்கு இதை ஒப்பு கொடுத்து, ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுவதற்கு, அந்த அன்புக்காக வாழ்வதற்கு ஆண்டவர் அப்போஸ்தலர் யோவான் மூலமாக நம்மை அழைக்கிறார். ஆதி முதல் கேட்டது, கற்றுக்கொண்டது, புதிதாக நாம் பேசுவது அல்ல, அந்த சத்தியத்தில் வாழ்வதால் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேகர், அன்றைக்கு இருந்த ஒரு கொள்கை நாஸ்டிசிசம் என்று சொல்வார்கள். வேதத்தை போதிப்பது போல இருக்கும், ஆனால் வேதத்துக்கு முற்றிலும் ஒரு வித்தியாசமான தப்பறையாக இருக்கும். நம்மளை இன்றைக்கு அநேக இடங்கள் இருக்காங்க, வேதத்தான் போதிக்கிறாங்க, ஆனால் வேதத்தின் உண்மையை மேலோட்டமாக சொல்லிவிட்டு தங்களுடைய காரியத்தை பார்க்கிறார்கள். மன்னிக்கணும், யாரையும் நான் குற்றப்படுத்தலை. வேதத்துக்கு ஒவ்வாத, வேதத்துக்கு உகந்தது அல்லாத ஊழியங்களை நாம் செய்வோம் என்றால் அப்படிப்பட்ட எல்லைக்கு தருவோம். அந்த தவறான போதனை நின்று ஒரு உலக பிரகாரமான கொள்கைகளை, கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை போன்ற கொள்கைகளை மனதில் கொண்டு அவைகளையே பிரதானமாக கொண்டு கடவுளுடைய திட்டத்தை மறந்து விடுவது. இன்னொன்று, எல்லாம் நல்லா போயிடும், எல்லாம் நல்லா இருக்கும் என்று சொல்லிவிட்டு கடவுளின் திட்டமாகிய மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் கடவுளின் கிருபையையும் நடைமுறை வாழ்வையும் சமரசம் செய்து கொள்வது, அவர்களை வாழ்த்து கூட சொல்ல வேண்டாம் என்று சொல்லி கடவுளின் திட்டத்தில் இந்த அப்போஸ்தலன் செய்து நிறைவேற்றுகிறார்.
வாய்மையின் வலிமை. உண்மையாய் வாழ்கின்ற திருச்சபை, அந்த சத்தியத்தில் வாழுகின்ற சபையாக இருந்தால் இரக்கமும் அமைதியும் நிறைவாக பெறுவீர்கள். பிள்ளைகளாய் கற்றுக்கொள்ளுங்க, இப்போ பிதாக்களாக கற்றுக்கொள்ளுங்க, விசுவாசிகளாக கற்றுக்கொள்ளுங்கள் என்று அடுக்கடுக்காக போதித்து இந்த அழகாவது 2வது நிருபத்தை நிறைவேற்றி முடிக்கிறார். உங்களுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி உங்களிடத்தில் வந்து இதை நான் போதிப்பேன். அது வரைக்கும் இந்த சத்தியத்திலே நீங்கள் நிலைத்து வாழ்வதற்கு கவனம் கொண்டவர்களாய், சமரசம் செய்யாதவர்களாய், அப்படி செய்கிறவர்களுக்கு வாழ்த்து கூட சொல்லாமல் கவனமாக இருந்து சத்தியம் வழுவாது வாழுகின்ற ஒரு சபையாய், குடும்பமாய், விசுவாசியாய் வாழ்வதற்காக ஆண்டவர் அழைக்கிறார். இந்த சத்தியத்தில் ஆண்டவரை பூரண அன்பு கொண்டு நேசிக்க, அந்த அன்பு கொண்டு ஒருவரில் ஒருவர் நம்முடைய தேசத்தை காண்பிக்க, அந்த அன்பு கொண்டு இந்த அன்பை அறிந்திராத கோடி கோடியாக இருக்கிற நம்முடைய நாட்டில் ஏறத்தாழ 2500 இனங்கள் இன்னும் இந்த இயேசுவை அவர்களுடைய கலாச்சாரத்தில், சமுதாய பின்னணியில், அவருடைய மொழியில், அவருடைய இதய எண்ணங்கள் ஓட்டத்தில் இந்த இயேசுவை கேட்பதற்கு வாய்ப்பே கொடுக்கல. இன்னும் அவர்கள் இருண்ட எல்லையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட எல்லைக்கு ஆண்டவரின் கிருபையை, அன்பின் நிறைவை கொண்டு எடுத்து செல்வதற்காக அப்போஸ்தலனாகிய யோவான் 2ஆம் நிருபத்தில் சத்தியம் வழுவாது வாழுகின்ற சபையாய், சமுதாயமாய், விசுவாசிகளாய் நம்மை அழைக்கிறார். சமரசமல்லாத, எல்லாம் சரிதான் என்று சொல்லாத ஒரு வாழ்வு நெறிக்காய், தியாகத்திற்காய், ஒப்பு கொடுத்தலுக்காய், கடவுளின் திட்டத்துக்காய் வாழ்வதற்கு அழைக்கிறார். ஒப்பு கொடுத்து வாழ்வதற்கு இந்த புது ஆண்டே நமக்கு தந்தார். அந்த கிருபை கொண்டு வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மை நிறைவு கொண்டு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். பரம தகப்பனே, உம்முடைய அன்பு கொண்டு வாழ, அதை ருசித்து உம்மில் அப்படி அன்பு கூர்ந்து வளர்ந்து பெருகி இரக்கத்தை, அமைதியை, சமாதானத்தை நிறைவாக இதை போலத்தொரு நாளுக்காய், இந்த ஆண்டின் துவக்கத்துக்காய் எங்களிலே நீ தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவைகளை ஸ்பரிசமாய் பெற்றுக்கொண்ட நாங்கள் அந்த அன்பு கொண்டு பிறரை நேசிக்க அருள் தாரும். அந்த அன்பு கொண்டு ஊழியம் செய்ய கிருபை தாரும். அப்போஸ்தலர் யோவான் கொண்டிருக்கிற அந்த சந்தோஷத்தை போல எங்கள் விசுவாச சங்கமம், ஊழியம், சங்கங்கள், இயக்கங்கள், சபைகள், எங்கள் கிறிஸ்துவ அமைப்பு இப்படி ஒருவர் அன்பு கூறவும், இந்த அன்புக்கு அந்த எல்லைக்கு வராத மனிதர்களுக்கு ஊழியம் செய்யவும் சமரசமில்லாத ஒரு வாழ்வை தாராப்பா. அந்த கிருபை கொண்டு இந்த பொழுதை எங்களுக்கு ஆசீர்வதித்து தர இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.